ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்ல பர்கர் எப்படி செய்யறது அதுதான் பார்க்க போறோம். ஸோ பர்கருக்கான திங்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அதாவது பர்கர் பன்னு, அப்புறம் பேட்டி, அப்புறம் லிட்டஸ், ஸோ இந்த மாதிரி மயோனஸ், சீஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் பர்கர் பன் வந்து நான் ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேருந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். சிலது வந்து அப்படியே கட் பண்ணியே வரும், சிலது கட் பண்ணி வராது. ஸோ எனக்கு வந்து பன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணலை. ஸோ உங்கள் முன்னாடி தான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நான் வந்து பட்டர் தடவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த பட்டர் போடும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் அதை தடவி கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது சூடு பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து அதில் வந்து எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஸோ பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்கருக்குள்ளே வைக்கிறது எல்லாமே வருது, சிக்கன்து, ஸோ வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு. ஸோ நம்ம ஒன்று எடுத்து அந்த பேப்பர் வந்து மேலோட்டமாக எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து சூடு பண்ணிக்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுங்க, லைட் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ நல்லா அது ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து ஒரு சைடில் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம். நிறைய குழந்தைங்கள் வெங்காயம் தக்காளி விரும்புறதில்லை, பட் நம்ம அந்த பர்கரில் வைக்காமல் நம்மளும் விடுறதில்லை. ஸோ அதில் ஒரு வெங்காயம், அதாவது ஒரு பீஸு நல்லா சர்க்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பீஸு, அதே மாதிரி தக்காளி, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மெலிசான பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பன், அந்த பன்னில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மயோனஸ் போட்டுக்குங்க, போட்டுட்டு நல்லா அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பன் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ். ஸோ தக்காளி சாஸ் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுவும் ஒரு சைடு நம்ம வச்சியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்கர் இப்போ மேக் பண்ண போகிறோம். ஸோ பன் வச்சுட்டு அதுக்கு மேலே தக்காளி சாஸு, அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து இந்த பேட்டி, அப்புறம் வந்து சீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டஸ் லீஃப். நம்ம ஊரில் வந்து கேபேஜ் வைக்கிறோம், இங்கே வந்து லிட்டஸ் தான் கிடைக்குது. ஸோ அதனால அது நான் வச்சுட்டேன். அப்புறம் அந்த பன்னில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 குழந்தைங்களுக்கு, எனக்கு ஹஸ்பண்ட்காக நான் 4 செஞ்சுருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து வீக்லி ஒன்ஸ் லீவ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு டீ காஃபியோட ஃபேமிலியோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த சந்தோஷமாக வேறு லெவல். ஸோ எல்லாரோட ஃபேமிலியும் அந்த சந்தோஷம் இருக்கணும். ஸோ அதே சந்தோஷத்தோடு என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் பிளேட்டில் வச்சு பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பசங்களும் இப்போ சாப்பிட்றாங்க. என்னோட பெரிய பையன் ரொம்ப பர்கர் பைத்தியம். ஸோ ரொம்ப அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.